ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர்பியில் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேம் என்ன, போஸ்ட் நேமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் டென்டல். ஓகேவா, 56,100 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கிடைக்கும். இதற்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மார்ச் 17 வரல இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் வரலாம் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 59 வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 வயசு வரலாம். அது ஜென்ரல் கேட்டகரி எல்லாமே 37 கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 47 வரல கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் டென்டல் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது ஒரு 1 ஹவர் நடக்கும் 50 மார்க்ஸுக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாமு 100 மார்க்குக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸு கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸு. மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. MRBTN-Government.in இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி வந்து ஸ்டாஃப் நர்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அதனோட லிங்க்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதையுமே வந்து யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரயில்வேது அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புமே வந்திருக்கு. அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். யாருக்காச்சும் சூட்டபுளாக இருந்தால் அதையும் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் பே பண்ணலாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எவ்வளோ சைஸில் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் எவ்வளோ சைஸில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எம்ஆர்பியிலேருந்து அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இந்த மறக்காமல் வந்து குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, 47 வேக்கன்சி அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.